நோக்காது போங்கடா. டேய் டேய் வர வர வர. டேய் குடிடா குடிடா. டேய் போங்கடா போங்கடா. எதுக்குடா அவுக்குறேல்? வாங்க போறீங்க போங்கடா. டேய் போடா போடா. டேய் போடா குடிடா. டேய் அடி வாங்க போறேன் போடா. உங்களையும் சேர்த்து வச்சு கட்டினாதான்டா அடங்குவேன். ஏன் சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறீங்க? யார் இவங்களை கட்டி போட்டது? பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கிற என்ன இவனுங்க கலங்கப்படுத்திட்டானுங்க. இவாள நாள் பூரா கட்டி போட்டாதான் இவனுங்க திருந்துவானுங்க. அதானா நாங்க சோரட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அது தெரியாம அவர் மேல பட்டுருச்சு. அதனால அவர் அவனை கட்டி போட்டுட்டாரு. சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, விட்டுருங்க சாமி. சாமி நீங்க தான் குளிச்சுட்டு வந்துட்டீங்களா சாமி? இனிமே நாங்க தப்பு பண்ண மாட்டோம் சாமி. அவனை கொஞ்சம் அவுத்து விட்டுருங்க சாமி. சாமி சின்ன பசங்க மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், கட்ட அவுத்து விடுங்க சாமி. அவுத்துட்டு போங்க. அவுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பையனை என் காலை அலம்பிட்டு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, எங்க இதுல யார் காலையும் விழவும் மாட்டோம், யார் காலையும் கழுவும் மாட்டோம். என்ன சாமி உங்க காலை கழுவிடணும் அவ்வளவுதானே? ஆமா. சாமி நான் ஒன்றும் உங்களுக்கு பயந்துக்கிட்டு காலை கழுவல. இந்த ஊரில் ஒத்துமையாக இருக்கிற 2 சமுதாயத்துக்குள்ள இந்த சின்ன விஷயம் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதுக்காக தான். சமத்துவம் சமாதானம் இதெல்லாம் எங்கள் இஸ்லாம் மாத்த ரொம்ப அழகாகவும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை.